பாராளுமன்றத்திலே அனல் பறந்த தமிழன் விவாதம். நெஞ்சில் அடித்துச் சொல்லுறேன் நான் தமிழன். அர்ச்சுனாவினுடைய வீரவசனம். கிழித்தெறிந்த இளங்குமரன் எம்பி. சமீபத்தில் பாராளுமன்றத்திலே இடம்பெற்ற விவாதம் ஒன்றிலே அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய உணர்ச்சி பூர்வமான பேச்சுக்காகவும் அதனை எதிர்கொண்ட இளங்குமரன் எம்பியின் கடுமையான விமர்சனத்திற்காகவும் மையப்புள்ளியாகியுள்ளார். தமது உரை சம்பந்தமில்லாமல் கதைப்பது என்ற விமர்சனத்தை எதிர்கொண்ட அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சபை நடைமுறையின் நியாயத்தை பற்றி கேள்வி எழுப்பினார். எனக்கு இப்ப சொல்லுங்க தம்பி இளங்குமரன், இந்த சப்ஜெக்ட் தொடர்பாக இத்தனை நிமிஷம் நீங்கள் எப்படி நிப்பாட்டி நீங்கள் காதை டிரான்ஸ்லேட் போட்டு கேட்டு தானே இருந்தீங்க. சப்ஜெக்ட் சம்பந்தமா இன்றைக்கு மின்சார இது சம்பந்தமா சப்ஜெக்ட் போய் கொண்டு இருக்கு. நீங்க என்ன கேட்டீங்க நிப்பாட்டினீங்களா? நேற்று நிப்பாட்டினீங்க 4 நிமிஷம். 4 நிமிடத்தில் 2 நிமிடம். என்னுடைய கட்சிக்கு ஒரு நியாயம், உங்களுடைய கட்சிக்கு ஒரு நியாயமா என நீதிவேண்டி குரல் எழுப்பினார். நான் சம்பந்தம் இல்லாம கலைக்கிறேன்னு சொல்லி 4 நிமிஷத்துல 2 நிமிஷம் கூட பண்ணீங்க. உங்க கட்சிக்கு ஒரு நியாயம், என்னுடைய கட்சிக்கு ஒரு நியாயமா? பள்ளிக்கூடம் நான் தமிழன், நான் தமிழன், நெஞ்சில் அடிச்சோட நான் தமிழன். எனக்கு இனவாதம் இல்ல, நான் சிங்கள மக்களை காதலிக்கிறேன், ஆனா நான் தமிழன். என்ன பள்ளிக்கூடம் விடுங்க. இதனை அடுத்து தன்னுடைய தமிழின அடையாளத்தை நெஞ்சில் அடித்து உறுதிப்பட பதிவு செய்த அவர், நான் தமிழன், தமிழில் தான் பேசுவேன், நெஞ்சில் அடித்து சொல்லுறேன் நான் தமிழன் என வீரியத்துடன் முழங்கினார். அத்துடன் எனக்கு இனவாதம் இல்லை, நான் சிங்கள மக்களை காதலிக்கின்றேன், ஆனால் நான் தமிழன் என்று தனது நிலைப்பாட்டை சமநிலையுடன் வலியுறுத்தினார். இளங்குமரனின் சரமாரி விமர்சனம். அர்ச்சுனாவின் இந்த கூற்றுக்களுக்கு பதிலளித்த இளங்குமரன் எம்பியின் வார்த்தைகள் அனலாக பாய்ந்தன. கேமராக்கு முன்னாடி மட்டும் வீரவசனம் பேசுவார் என்று கடுமையாக சாடிய அவர் இது வெற்று நாடகம் என குற்றம் சாட்டினார். கேமராக்கு முன்னால் வீரவசனம் பேசுகின்றவர், கேமராக்கு முன்னால் கண்டால் வீரவசனம் பேசுவார். ஆனால் இங்கே தமிழர்களை கொன்று அழித்தவர்களுடன் கேமராக்கு பின்னால் நின்று கூட்டாக கைகோத்து கொண்டு நிற்பவர்கள் தான் இங்கே இருப்பவர்கள். மேலும் தமிழர்களை கொன்று குவித்தவர்களுடன் கூட்டாக கைகோர்த்து கொண்டு கேமராக்கு முன்னாடி நிற்பவர்கள் தான் இன்று தமிழன் என பேசுகிறார்கள் என்று அர்ச்சுனாவின் அரசியல் நிலைப்பாட்டின் மீது நேரடியாக விமர்சனத்தை வைத்தார். பாராளுமன்ற கேமராவுக்கு முன்னால் மட்டுமே இவர் இப்படி வெட்டி வீத்துகிறார் என்றும் இளங்குமரன் எம்பி குறிப்பிட்டார். இறுதியில் அர்ச்சுனாவின் இந்த உணர்ச்சி பூர்வமான உரையாடல் எந்த பலனுமில்லை என அறுதியிட்டு கூறிய இளங்குமரன் எம்பி, அர்ச்சுனாவின் இந்த வெற்று கதையால் யாழ் மாவட்டம் ஒருபோதும் முன்னேறாது என்று சபையில் பகிரங்கமாக கூறினார். இந்த விவாதம் பாராளுமன்ற வரலாற்றில் ஒரு காரசாரமான பக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. எங்களை பதவி விலக வேண்டும் என்று அவருக்கு கூட அட்மினிஸ்ட்ரேஷன் இல்ல, பரீட்சையில் எழுத தெரியாமல் பாஸ் பண்ணாதவர் தான் இங்கே வந்து பல வெட்டி வீத்துக்களை பார்லமெண்ட் கேமராவுக்கு மட்டும்தான் வெட்டி வீத்துக்களை வீத்துகிறாரே ஒழிய மக்களுக்கான இல்லை. நாங்கள் மக்களுக்கான அபிவிருத்தியை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த கதையால் மாவட்டம் முன்னேறாது என்று நான் கூறிக்கொள்கிறேன். அதற்கு முதல்ல இவருக்கு ஒன்றை கூறவிருக்கின்றேன். இவர் தமிழரின் கலாச்சாரமானது ஒருத்தனுக்கு ஒருத்தி, அதை கூட நிறுவ தெரியாதவர். அவருக்கு யாரென்று தெரியாது, பக்கத்து வீட்டோ அயல் வீடோ அவருக்கு கூட தெரியாது. அப்படிப்பட்டவர் தான் இன்று பல விவாதங்களை முன்னெடுக்கின்றார். அவர் கொண்டே கூறுகிறோம், தமிழரின் கலாச்சாரமானது ஒருத்தனுக்கு ஒருத்தி, உங்களுக்கு யாரென்று கூட தெரியாது. அன்று வந்து இங்கே கூறுகிறார், நான் அங்கே மலைய மக்கள் இங்கே இன்று யாருடன் இருக்கின்றார் என்று கூட தெரியாதவர் தான் இன்று அவர் உளம்புகிறார். இந்த இனவாதத்தின் வலை ஏற்பட்ட போது இங்கே இருக்கும் தமிழ் கட்சிகளும் சிங்கள கட்சிகளும் சந்தோஷமாக இருந்ததை நான் அவதானித்திருந்தேன். ஏனென்றால் அவர்களுக்கு அந்த இனவாதத்தில் தான் தூங்கி பழக்கம், இனவாதத்தின் கூட தான் வாக்குகளை பெற்று பழக்கம். நாங்கள் இன ஐக்கியத்தை ஏற்படுத்தி நல்லதொரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று எங்களது பயணத்தை மேற்கொண்டிருக்கும் போது இவ்வாறான செயற்பாடுகளை செய்து திரும்பவும் நாட்டு மக்களை அழிக்காதீர்கள் என்று கூறுகிறோம். ஏனென்றால் உங்களது பிள்ளைகள் பாதிக்கப்பட மாட்டார் இனவாதத்தில். ஏனென்றால் உங்களது பிள்ளைகள் எல்லாம் தென்பகுதியில் ஆங்கில ஸ்கூலில் படிக்கிறார். அவர் ஒழுங்காக அவரது பிள்ளையை கூட தமிழில் கற்பிக்க தெரியாதவர் தான் இங்கே இருந்து கூறுகிறார். முகப்புத்தகத்தில் ஒழுங்காக தமிழில் கூட வசனத்தை எழுத தெரியாமல் நாங்கள் சிங்களத்தில் கதைக்கும் போது ஒரு சில மம நம என்று விட்டோம், அதை பெருசாக தூக்கி கதைப்பதுதான் இவருடைய பழக்கம். நாங்கள் அவரிடம் ஒன்றை கூறுகிறோம், தமிழில் கூட உங்களது முகப்புத்தகத்தில் ஒழுங்காக எழுத தெரியாதவர்கள் நீங்கள் தமிழர்களா என்று நாங்கள் கேட்க விரும்புகிறோம். ஒருவேளை சிங்களவர்களா மாறிவிட்டார்கள் இல்லை, மாறினாலும் பிரச்சனை இல்லை, மாறத்தான் வேணும். ஏனென்றால் கொழும்பில் தான் இருக்கிறார். அவர் திருமணம் செய்ததை அப்படி யாரை திருமணம் செய்திருக்கிறேன் என்று கூட கூற முடியாதவர்கள் தான் தமிழர்களின் கலாச்சாரத்தை, தமிழர்களின் கலாச்சாரத்தை மேலே உயர்த்த போகிறார்களா?